Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. A shout out to our other sponsor, Equitas Bank, the bank behind the champions. 7% savings account நீங்க earn பண்ணலாம் and attractive fixed deposit on senior citizens நீங்க earn பண்ணலாம். So go check out Equitas Bank. Senior citizens நீங்க தான். நான் சீனியர் சிட்டிசன் மச்சான், டெஃபினட்டா மறக்காத டியர் வியூவர்ஸ், நான் சீனியர் சிட்டிசன். எஸ் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஈக்விட்டாஸ் பேங்க் ஒரு அட்வான்டேஜ்னா எப்படி நம்ம கேப் புக் பண்றோம் அதே மாதிரி பைக் புக்கிங்ல பேங்கிங் சர்வீஸ் பண்ணா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் அடிங்க 8150085000 ஒரு மிஸ் கால் விடுங்க போறோம். இந்த ஈக்விட்டாஸ் எக்ஸ்பிரஸ் பைக் பேங்கிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா போறோம். அந்த ஆப் வழியா நான் சொன்னா டக்குன்னு அப்படியே பண்ணலாம். உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் அட் டோர் ஸ்டெப். நான் சொன்னது எப்படி ஒரு டாக்ஸி கேப்ல புக் பண்ணலாம் 8150085000 மிஸ் கால் விடுங்க போறோம். Banking service at your doorstep. அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஈக்விட்டாஸ் பேங்க்ல. A shout out to our other sponsor, Pizza Hut. Pizza Hut has launched the juiciest pizza in town, the Juicylicious range. With marinated toppings, cheesier and saucier pizzas, say goodbye to dry pizzas. ஆமாண்டியா வியூவர்ஸ், பீட்சா டெட்லியா இருக்கும். இல்ல பாருங்க, ஜூசி லிஷஸ்லாம் போட்டு அதுல மசாலா போட்டு மேரினேட் பண்ணி டாப்பிங் கீப்பிங் போட்டு ஆஹா ஜூ நல்லா இருக்கு. இப்ப சீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்கும் பீட்சா ஜாலியா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க ஜூசி லிஷஸ் ரேஞ்ச பீட்சா இருந்து. முக்கு மேல ராஜா. ஆஹா ஏய் கேம்பானா அடிச்சு தள்ளுங்க. இன்னைக்கு போடு சிஎஸ்கே போடு. எஸ்ஆர் வின்னே பண்ணது கிடையாது. எஸ்ஆர் போட்டு புசிக்கிட்டாங்க சிஎஸ்கேவே. என்ன பண்றது? ரொம்ப சோகமா இருக்கு. சோக கதைய கேளுங்க பாடுவீங்களே அதே மாதிரி திருப்பி பாட ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட குட் ஃப்ரெண்ட் அண்ட் ரெசிடென்ட் கெஸ்ட் நானி சார், வெல்கம் பேக் ஆன் தி ஷோ. நானி சார், நிறைய நாள் கழிச்சு திருப்பி வரீங்க. சிஎஸ்கே மேட்சை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு என்ன நடந்தது நானி சார்? கையில இருந்த மேட்ச் எப்படி விட்டோம்னு நம்ம பார்த்தோம். டெவால் ப்ரூவிஸ் ஒரு ஷைனிங் லைட், அமேசிங் டு see. பட் overall CSK for the first time, RCB வந்து சென்னையில வந்து 2008 அப்புறம் அடிச்சாங்க. For the first time in 10 years, I think DC வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு போனாங்க. I think இப்போ நம்ம பார்க்கறோம் சீகா, for the first time ever, Sunrisers Hyderabad at Chepauk. Fortress Chepauk is not a fortress anymore, Chika. அது வந்து கிளியரா தெரியுது. Where did CSK go wrong, Chika? Let's start with you. I thought, see, the Brewers ஆடிச்சு பிரமாதமான. They were only three wickets power play விட்டு அதே போய் பயங்கர கோட்டது. See, you cannot afford to lose 3 wickets the power play. I thought that boy Matre was playing well, but unfortunately he could not carry on with it. And power play, and one more thing, Deval Brewers வந்து I thought he was playing brilliant. Catch of Mendes, I think another turning point of the match itself. On the catch மட்டும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. நான் 6 match அலட்சியமா 6 அடிச்சிருந்தான். What a catch, long out of the MCC clubhouse முன்னாடி எடுத்த அந்த catch. Brilliant diving catch. The ball was just going flat. விட்டுருந்தா 6 தெரியல. விட்டுருந்தா 6 போயிருக்கும். அதுவும் flat 6 போயிருக்கும். அது அப்படியே டைவ் வச்சு பிடிச்சான் அவன் catch. Number 1. Number 2, I didn't understand the logic of sending Karan at number 3. Karan எதுக்கு பேட்டிங் டாப் ஆஃப் த பேட்டிங் வந்தான்? Karan வேஸ்ட். பேட்டிங்கும் வேஸ்ட், அவன் bowling-ம் வேஸ்ட். அவன் எதுக்கு பிக் பண்ணான்னு தெரியல. Karan bowling போட ஃபூன் ஊத வேண்டிய. நான் சொல்றேன், ஆயிரம் சொல்றது பாலே போக மாட்டேன்றது. பால் ஊதினா கூட பால் போக மாட்டேன்றது. Karan வச்சு 11 ஆடுறாங்க. எதுக்கு ஆடுனா தெரியல 11 வச்சுட்டு. Number 2. Number 3, Bravis கொஞ்சம் பண்ணா. அங்கதான் எனக்கு புரியல. I think the whole thing was lost when we lost 3 wickets the power play itself. Nani sir, I thought CSK made a superb comeback அதுக்கப்புறம். Nani sir, actually Chika, CSK நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் Chika. I thought CSK lost it in the death overs Chika. 135 for 5. அப்ப கூட MS தோனி உள்ள பேட்டிங் ஆடிந்தாரு. டெவால் ப்ரூவஸ் அவுட் ஆன அப்புறம் கூட you were expecting அந்த பர்டிகுலர் டைம்ல MS தோனி along with I think அந்த பர்டிகுலர் டைம்ல Shivam Dube, ஏன்னா Shivam Dube தான் number 6 வந்தாரு. Deepak Hooda and MS Dhoni were batting at that particular time. Dhoni came only at 6 down. Deepak Hooda came at 5 down. So even then Lachika, 16 overs 135 for 5, நீங்க ஒன்னும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க 175 அடிக்கணும்னு. ஐ தாட் அங்க சிஎஸ்கே டெத் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க சீக்கா. டெஃபினட்டா ஆனா கிரெடிட் வந்து எஸ்ஆர்ஹெச் போலர்ஸ்க்கு கொடுக்கணும். ஹர்ஷல் பட்டேல் சூப்பரா போட்டாரியா சீக்கா இன்னைக்கு. நானி சார், ஹர்ஷல் பட்டேல் அகேன் சிஎஸ்கே
ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரியா இருந்திருக்கு. அகைன்ஸ்ட் MS தோனி 4வது தடவை விக்கெட் எடுக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. அதாவது ஹர்ஷல் பட்டேல் ஆக்சுவலா மச் இம்ப்ரூவ்ட் போலர். பர்பிள் கேப் அப்பப்போ அவர் வந்து 2 வாட்டி வாங்கிட்டாரு ஏற்கனவே. பட் இந்த சீசன் அவர் போடுற போலிங் வந்து இஸ் போலிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ். யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஓவர்ஸ் போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டு பர்பிள் கேப் வாங்கி போயிடுவாரு. ஸோ அண்ட் ஹி இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ். நம்ம பார்த்துருக்கோம், ஜடேஜா கூட பொழந்திருக்காரு 37. பட் இந்த சீசன் வந்து இஸ் போலிங் ரியலி வெல். எப்பவுமே 5 ஸ்லோயர் ஒன்று 6வது ஸ்லோயஸ்ட் ஒன்லாம் போடுறதை விட்டுட்டு கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் போட ஆரம்பிச்சிருக்காரு. இஸ் மிக்சிங் அப், அதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து கமிங் பேக் டு சிஎஸ்கே, ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு மேட்ச்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வாஸ் ஆல்வேஸ் தேர் இன் த மேட்ச், பட் தே மிஸ் த பிக் மொமெண்ட்ஸ். அதாவது எந்தெந்த மொமெண்ட்டை சீஸ் பண்ணணுமோ நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங்ல தே லெஃப்ட் த மொமெண்ட்டை. பிராவிஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் MS தோனி வந்ததுக்கு அப்புறம் another 45 runs, ஒரு 180 வந்திருந்தீங்கன்னா டெஃபினெட்லி தே குட் டிஃபெண்டட். திருப்பி நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாசன் விக்கெட் எடுத்த உடனே தே ஷுட் ஹவ் ஜஸ்ட் பாட்டில்ட் அப் தி சேஸ். அங்க நூரையும் ஜடேஜாவையும் போட்டு பாட்டில் பண்ணிருக்கணும். சரி, அதை விட்டாங்க. அதுக்கு அடுத்ததும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, இஷான் கிஷன் அவுட் ஆனது. ஸோ அந்த இஷான் கிஷன் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த சாம் கரன் நடுவில் ஒரு 2 ஓவர் வந்து போட்டு துடும்னு பார்த்தா ஈஸ் அவுட் பண்ணி அப்படியே விட்டுட்டு ஜடேஜா வந்து 3 overs 16 runs கடைசியில லாஸ்ட் ஒரு கான்சலேஷன் ஓவர் மாதிரி ஒன்று கொடுத்து ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஆக்சுவலா சிஎஸ்கே வாஸ் ஆல் த்ரூ தேவர் இந்த மேட்ச் எக்ஸப்ட் லாஸ்ட் ஒரு 3 overs தவிர. ஸோ திஸ் வாஸ் அ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பை சிஎஸ்கே. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் இட். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிஎஸ்கே வந்து ஆர்சனல் இல்லை. So anyway, Chika, coming to you, Chika. Nani sir வந்து நல்லா அது சம் அப் பண்ணிட்டாரு, சம்மரைஸ் பண்ணாரு. Let's come to that moment. நீ சொன்ன மாதிரி நீ ஒரு பாயிண்ட் சொன்ன, பொட்டலாம் ஆயிட்டோம் நம்ம. பிரவிஸ் அவுட் ஆனா ஒரேடியா பொட்டலாம் ஆயிட்டோம். சரி, அங்கதான் என்ன பண்ணணும், 30-40. சரி, நாங்க டாஸ்ட் என்ன சொன்னோம், நானும் பிச் ரிப்போர்ட் என்ன சொன்னோம், 180 175 180 வினிங் டோட்டல். நீ கரெக்டா யோசிப்பாரு, 170 180 வினிங் டோட்டல். And problem is, நீ கரெக்டா சாப்பிட, there was big huge moments which we let go today. Yes, that catch of coming to Mendes was a superb catch, turning point கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் கூட இந்த டூபேவும் போடும்பா, அந்த டூபே சிக்ஸர் சொல்லிட்டு அவனை போட்டு மடக்கிட்டான் கட்சியில. டூபே கட்சியில எவ்வளவு அடிச்சான் காமி, இந்த ப்ரொடியூசர் போடுப்பா, அவன் எவ்வளவு பாரு, எவ்வளவு அடிச்சான் பாரு, 12 balls 9 balls. See the number of balls he's eaten. அதுக்கு நான் வந்து தீபக் கூட சொல்லுவேன், ஓகேன்னு நான் பரவாயில்ல. அவனா எண்டுல கொஞ்சம் ஏதோ அடிக்க பார்த்து ஏதோ கொஞ்சம் டோட்டல் கொண்டு தான். He and along with some others. The problem is, multiple alarm right on that 20 overs இன்னைக்கு. End of the day, Portland fight. நீங்க பாருங்க 2025 பாருங்க சீசன் பாருங்க. எம்ஐ எவ்வளவு 9 19 அது ஒரே ஸ்கோர் என்ன, ஒரு LSGயோட ஒரு ஓசி 43 அடிச்சா, பஞ்சாபோட 42 அடிச்சா, அவ்வளவுதான். பார்த்தா nothing. Yeah, it has been a disappointing season, Shivam Dube. ஆனா still playing Dube at number 6, அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு பேட் மூவ்னு தோணுச்சு சீக்கா. ரவீந்திர ஜடேஜா ஒரு ஸ்டார்ட் இருக்கு சீக்கா. ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் அட் நம்பர் 4 அண்ட் நம்பர் 5 நம்ம சொல்றோம், நிறைய நம்பர்ஸ் கிடையாது. ரவீந்திர ஜடேஜா நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய நம்பர் 4ல ஆடணும், ஜடேஜா நம்பர் 4ல ஆடணும்னு. ஜடேஜா the problem is his strike rate against spin playing at number 4 வந்து is way below 100 சீக்கா, is way below 100. அங்கதான் இன்னைக்கு வந்து டெவால் ப்ரூவிஸ் மேட் அ டிஃபரன்ஸ். எவ்வளவு நாள் ஆச்சு சீக்கா ஒரு நம்பர் 4 பேட்டர் போய் 4 6 ஒரே ஓவர்ல 3 6 ஸ்பின்னர் அடிச்சு. So he was brave. டெவால் ப்ரூவிஸ் அந்த bravery காமிச்சாரு நம்பர் 4ல. அங்கதான் our CSK still stuck in that old template. Even a guy like ரவீந்திர ஜடேஜா இப்போ டூபேக்கு படமாட்டுது, கிளியரா தெரியுது அவருக்கு பேட்ல படமாட்டுது. பட் guy like ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் டெம்ப்ளேட்ல ஸ்டக் ஆயிருக்காரா? Does he take too much of time to get ready ஒரு செட் ஆறதுக்கு? Get going. The problem in 2020 என்ன ஆயிடுச்சுன்னா, டெபியூ நிறைய அந்த மரம் வந்துட்டு ட்ரீ சாம்பிளிங் காமினால டாட் பால்ஸ். The number of dot balls that CSK starts playing nowadays is becoming too much. And the eating of balls, and eating of balls என்ன ஆகுது, ரெண்டு pressure ஆகுது. One, you're putting pressure on yourself. You're not putting pressure on yourself, although you're putting pressure on a partner. And அதனால விக்கெட் விழுது. சரி, ரெண்டாவது உனக்கு உன் பெரிய பிரஷர் போடுகிற, அதுல பேட்ஸ்மேனாலையும் பிரஷர் போடுற, வர பேட்ஸ்மேனாலையும் பிரஷர் போடுற. அதனால்தான் we see டக்கு we start losing wickets in clusters. We are not able to build a partnership. Very rarely we build up partnerships. Bruvis was an individual contribution, the partnership இல்ல.
நீ பார்ட்னர்ஷிப் பார்த்தா அதுல 29 ரன் ப்ரூவிஸ் தான் அடிச்சிருக்கான். இந்த துபே ஒன்னும் பண்ணல ஆக்சுவலா பார்த்தனா. So end of the day, what it's all about is Bruvis is the main contributor. அங்க பாரு ஜடேஜா அனி சொன்ன மாதிரி 14 of 13. The number of balls you eat, no, that is important. Yeah. Nani sir. Yeah. Go ahead, Nani. சொல்லுங்க. Yeah, go ahead. Go ahead. நான் என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலா ஜடேஜா வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா T20ல என்னைக்குமே he has not set the stage on fire. அந்த ஒரு லாஸ்ட் 6 ஒரு 4 அடிச்சு டைட்டில் வின் பண்ணி கொடுத்தது அது ஃபேண்டாஸ்டிக். But otherwise, Jadeja... Nani sir, he's the same batter who scored 37 runs in 1 over, Nani. Yeah. But it is not consistent. அதாவது ஜடேஜா வந்து எப்ப தெரியுமா ஜடேஜாவை நீங்க யூஸ் பண்ணோம், அவரை வந்து நீங்க ஒன் டே டெம்ப்ளேட்ல யூ ஷுட் நாட் யூஸ் him in T20. ஒன் டேல நீங்க யூ send him up the order. டெஸ்ட் மேட்ச்ல நீங்க up the order ஆனா he takes time and then rotates and then he builds the innings. Whereas இங்க T20ல the concept of T20 இப்ப மாறி இருக்கு. வரவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேன ஒண்ணு முதல் பால் உள்ள வர பேட்ஸ்மேன் they are hitting. பட் ஜெனரலி சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு, கொஞ்சம் ஃபியர் ஆஃப் டிஸ்மிசல். எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவங்க அடிக்க யோசிக்கிறாங்க எல்லாருமே. நீங்க யாரை பார்த்தாலுமே வந்து நீங்க வந்து ஒரு 4 பால் T20 இப்ப மாறி இருக்கு. இந்த 4 பால் தள்ளி ஆடிட்டு இப்ப நீங்க ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 19 of 20. ஈவன் ஹூடா இன்னைக்கு இவ்வளோ கடைசியில் அடிச்ச மாதிரி இருக்கே தவிர 22 of 21. ஸோ இதுதான். ஸோ 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடும்போது ஐ திங்க் we are falling behind. CSK is falling behind. So இதுதான் 100%. Just to add to that, எங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க சிஎஸ்கே மேட்சை லூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட டெத் ஓவர் பேட்டிங்ல தான் லூஸ் பண்ணாங்க சீக்கா. ஆனஸ்டா சொல்லணும்னா தோனி 6 of 10 அண்ட் தீபக் ஹூடா அண்ட் தோனியோட பார்ட்னர்ஷிப் ப்ரொடியூசர், அந்த பார்ட்னர்ஷிப் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் பிக்சர் தெரியும் சீக்கா. 13 of 16 டெத் ஓவர்ஸ்ல தட் காஸ்ட் அஸ் சீக்கா. அங்க வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. டெஃபினட்டா இட் புட் அஸ் பேக். ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து சிஎஸ்கே வர் லுக்கிங் அட் 175 மினிமம். 16 overs 135, நீங்க 4 overs 40 runs டெத்ல யூஸ்வலா எடுத்துப்பீங்க. அங்கதான் ஐ தாட் தட் பார்ட்னர்ஷிப் காஸ்ட் சிஎஸ்கே தட் மொமெண்டம். டெஃபினட்டா சீக்கா. You're right. We all expected Dhoni to score today. Let's be very honest. அவன் வந்து ஆக்சுவலி லெக் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் தான் ஃபிளிக் ஆடனே 4 போனே நினைச்ச மச்சான் தோனி வந்து ஜீஷான் அன்சாரியை டேக் அவுட் பண்றான் இன்னைக்கு. அந்த லெவல் ஆட போறான் பேட்டிங்னா நினைச்ச சரி அடிக்க போறான் மச்சான், பயங்கரமா தான் பண்ண போறான்னு. கட்சியில பார்த்தா ஒண்ணுமே பண்ணலையே. அங்கதான் நீ பார்த்தா ஹர்ஷல் பட்டேல் என்ன பண்ணிடுறான், அந்த நானே சொல்லி இந்த பிச்சு போர்ட்ல பேச்சஸ் பால் பேச்சஸ் ஹியர் அண்ட் தேர். அந்த பால் பேச்சஸ் பிச் ஆச்சு, பால் இஸ் கிரிப்பிங் அண்ட் கமிங். தோனி அவுட் ஆன ஷாட் கூட அவுட் ஆன பால் கூட என்ன ஆச்சுன்னா அந்த பால் பேட்ச்ல பிச்சாய் கொஞ்சம் மொல்லா வந்துட்டு. இட் வாஸ் நாட் a slow run from Harshal Patel. The ball pitched there and started gripping and then அது early ஆடி பார்த்து அவுட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் the whole problem is they also bowled a brilliant plan. யாரு SRH. In all fairness, you have to give the devil, you have to give the devil due. They bowled a plan. Harshal Patel செமையா போட்டான். நீ பார்த்து அந்த கமிட்மெண்ட் பாரு, 3 ஓவர் போட அடிச்சான். அடிச்சப்பறம் கூட அனாலிசிஸ் was not bad. The Deva Bravis அவன் அடிச்ச 3 6 இவன் தான் அடிச்சான். அடிச்சப்பறம் கூட நான் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஷமி ஸ்டார்டட் ஆஃப் பிரில்லியன்ட்லி. அவங்களுக்கு சரியான டெலிவரி. ஃபர்ஸ்ட் பால் ஷேக் ரஷீதுக்கு வாங்கின்னு போச்சு. ஷமி பவர் பிளே தட் வாஸ் குட் டு சி சீக்கா. ஷம்மி கிட்ட இருந்து பவர் பிளேல அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் அவங்க செகண்ட் ஓவர் அடிச்சிட்டாங்க ஷம்மிய. பட் ஃபர்ஸ்ட் ஓவர் தட் ஓல்ட் ஷம்மி ஸ்விங்கிங் த பால், getting one nick off. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் ஆயுஷ் மாத்ரே நெக்ஸ்ட் பால் பீட் ஆனாரு. தட் வாஸ் குட் ஃப்ரம் ஷம்மி. அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும். நானி சார், ஹர்ஷல் பட்டேல்ஸ் bowling was a big positive. I thought Patrick Cummins அவரோட bowling and his captaincy today was brilliant. நானி சார், I thought he was on point. உனத் கட்ட பிரில்லியண்டா யூஸ் பண்ணாரு இன்னைக்கு. உனத் கட்டே வந்து ஒரு 2 விக்கெட் இந்த மாதிரி சேப்பாக் விக்கெட்ல எவ்ரிதிங் ஒர்க்ட் அவுட். I thought Patrick Cummins இன்னைக்கு சூப்பரா கேப்டன் பண்ணாருன்னு. Yeah, actually Pat Cummins read the pitch very well. அதாவது இந்த bowling changes வச்சு நீங்க பண்ணும்போது எந்த பேட்ஸ்மேன் வரும்போது என்ன கொடுக்கணும், பேஸ் எடுக்கணும். இன்னைக்கு பாருங்க இந்த ஈஷான் மலிங்காவை தூக்கிட்டாங்க பாருங்க. அந்த ஈஷான் மலிங்காவை தூக்கிட்டு உனத் கட்ட கொண்டு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க கமிட்டி மெண்டிஸ். இன்ஃபேக்ட் மை மேன் ஆஃப் த மேட்ச் வாஸ் கமிட்டி மெண்டிஸ். அந்த கேட்ச் தான் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் தோனி வேற சொன்னார் பாத்தீங்களா அந்த போஸ்ட் மேட்ச்ல சொன்னாரு, அதாவது செகண்ட் பேட்டிங் வாஸ் டஃப் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வாஸ் ஈஸியர், செகண்ட் பேட்டிங் த பால் வாஸ் டர்னிங் கிரிப்பிங் அப்படின்னாரு. அந்த கடைசியில இன்னும் ஒரு 35 அதாவது 40 ரன் நீங்க அடிச்சு ஒரு 175 நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா
இந்த மேட்சை டெஃபினட்டா வின் பண்ணிருக்கலாம். பட் பேட் கமின்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் கேப்டன்சி, ஆன் டாட், ஃபீல்ட் பிளேசிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணாரு. பேட்டிங் ஆர்டர் மாத்தினாரு பாருங்க, நிதிஷ் ரெட்டியை மாத்தி அது பண்ணியிருந்தா அதுவும் ஆக்சுவலா பார்ட் ஆஃப் கேப்டன்சி தான். அதாவது ஒருத்தர் ஃபார்ம்ல இல்ல, அதை வந்து நிதிஷ் ரெட்டியை ஃபார்ம் கொண்டதுக்கு பின்னாடி எடுத்துன்னு வர்றாரு. அண்ட் இஷான் கிஷன் போன மேட்ச் வந்து அந்த அவுட் இல்லாததுக்கு போனதுக்கு அவருக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் நல்ல ஃபீல்டிங் பொசிஷன்ல பண்ண வச்சு அந்த பேட்டிங்ல அவரை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சு இன்னைக்கு பேட் கமின்ஸ் ஹேட் a பக்கா மேட்ச். Yeah, but Chika, I thought Ishan Kishan played very responsible knock today. Ishan Kishan பார்த்தனா ரொம்ப காம்பாக்ட் ஆனா, ரெஸ்பான்சிபிள் ஆனா, he knew what to do. The whole thing, he was very determined to score today. It looked like it. I'm first in defensive. ஒரு பால் டிஃபென்ஸ் சவுண்ட போச்சு பால் பவுண்டரிக்கு பாத்தியா, ஜஸ்ட் டு டாப் பண்ணோம் ஸ்கொயர் ஆஃப் விக்கெட் கவர்ஸ். I mean பாயிண்ட் ஒரு பவுண்டரி போச்சு. I think Ishan Kishan was very very good today. He had a point to prove. Last match அப்புறம் he had a point to prove also. Andre Clarkson again the ball gripped a bit. ஆனா ஒண்ணு மச்சா அவன்கிட்ட அந்த அந்த வர்மான் ஒருத்தருக்கான என்ன வர்மா, அனிகேத் வர்மா, அவன் சம அடிட்டிங் 2 6 அடிச்சு ஆகணும். பட் நிதிஷ்குமார் ரெட்டி ஐ நியூ தட் லாஸ்ட் இயர் நிதிஷ்குமார் ரெட்டி தான் சிஎஸ்கே வின் பண்ணி கொடுத்தான் ஹைதராபாத்ல எஸ்ஆர்ஹெச்ல. அவன் இந்த மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவான். அவன் வந்து டெத்ல யூஸ் பண்ணிக்கோங்க. He will be more valuable for SRH than coming at number 4. Yeah, that comes to who the moment அந்த பர்டிகுலர் மோமெண்ட்டை சீஸ் பண்ணது ஆனா கமிந்து மெண்டஸ் தான். நீங்க இஷான் கிஷன் பத்தி சொன்னீங்க சீக்கா. ஆக்சுவலி நீங்க க்ளோஸா பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் பிளேட் வெரி ஸ்மார்ட் கிரிக்கெட். சாம் கரனை டேக் டவுன் பண்ணார். சாம் கரன் அந்த 2 overs 25 கொடுத்தது தான் சீக்கா. ஆக்சுவலி சிஎஸ்கே ஈவன் தோ 155 அடிச்சது, they would have defended that total. அந்த டைம் சாம் கரன் கொடுத்த டைம் நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்தீங்க, நான் உங்ககிட்ட கேட்டேன் வேற அப்போ. ஏன்னா அன்சுல் கம்போஜ் பாருங்க திருப்பி ஒரு பெரிய விக்கெட். டிராவிஸ் ஹெட் இந்த வாட்டி எடுத்தாரு, நிக்லஸ் பூரான ஒரு வாட்டி எடுத்தாரு, ஐ திங்க் வேற யாரோ ஒரு பெரிய விக்கெட் எடுத்தாரு. இந்த வாட்டி டிராவிஸ் ஹெட். யா, அன்சுல் கம்போஜ் 3 overs 1 for 16. பவர் பிளேல 3 over யூஸ் பண்ணியிருந்தாரு. கலீல் அஹ்மத் அகெயின் பவர் பிளேல ஒரு விக்கெட். ஆக்சுவலி இல்ல சீக்கா, சிஎஸ்கேக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு சீக்கா. Khalil Ahmed has been a superb find. 1 second, Chika. Khalil Ahmed has been a brilliant addition. Anshul Kamboj is a brilliant find. Noor Ahmed bowled superbly, correct, over 42 runs கொடுத்தாரு. அது ஏன்னா லாஸ்ட்ல கமிந்து மெண்டஸ் அடிச்சதுனால. But he also got you 2 wickets. எங்கடா சீக்கா இன்னைக்கு வந்து அந்த சாம் கரனோட 2 overs cost us the match. Cost CSK the match. In example, there's also poor. I mean, I thought there's poor captaincy at that stage by Mahendra Singh Dhoni. எதுக்கு அவனை bowling கொடுத்திருந்தான் புரியவே எனக்கு. அந்த ஸ்டேஜ்லாம் நீ ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறான் அவனுக்கு. அவர் ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டான். 100 அதை படக்குன்னு கொண்டு வந்து அப்படியே சோக் பண்ணியிருந்தா they would have got stuck for all you know, correct? They got class now. Or even Patirana could have even bought on earlier. Even if Sam Curran பதிலா அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஒரு விக்கெட் தேவைன்னா நூர் அஹமட், ஓகே நீங்க கரெக்டா சொன்னீங்க, நூர் அஹமட் ஸ்பின் சோக் வச்சுட்டு அப்பவே முடிச்சிருக்கணும்னு. பட் ஈவன் தென் நீங்க ஃபாஸ்ட் பவுலிங்க்குன்னு போறீங்கன்னா பத்திரானா ஒரு வாட்டியாவது சிஎஸ்கே should be brave to try பத்திரானா below the ஸ்டாண்டர்ட் பால். நானி ஃபூல் வதிரா பால் போக வேண்டியதுடா, பால் போக மாட்டேங்குது. பால் அவனை பார்த்து நான் பால் பார்த்து அவனை போட்டு எப்படிலாம் அடிக்கிறாங்க பாரு, அவனை எப்படிலாம் அடிச்சிருந்தான் பாத்தியா ஈஷான் கிஷான் சாங்கரனை போட்டு எங்கெல்லாம் அடிச்சிருந்தான் பாரு அவனை போட்டு. எனக்கு என்னன்னா புரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பவுலர் டெட்டீரியேட் ஆவான் நான் லைஃப்ல யாருமே பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் மச்சான் T20 வேர்ல்ட் கப் வின் T20 வேர்ல்ட் கப்ல 2022 பிளேயர் டோர்னமெண்ட் இந்த அழகுல புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் இப்படி டிட்டீரியேட்டா இருக்கான் சாம் கரன். பேட்டிங்லயும் டிட்டீரியேட்டா இருக்கான், பவுலிங்லயும் டிட்டீரியேட்டா இருக்கான். எதுக்கு அவன் 11 ஆடினாங்களே தெரியல எனக்கு. அதுக்கு இந்த ஓவர் 10 அடிச்சிருப்பான 2 6 அவனுக்கு வந்து பேட்டிங்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு பத்திரனா வந்து ஐ திங்க் ஆக்சுவலா பத்திரனா ஏன் வந்து 10 ஓவருக்கு முன்னாடி 6வது ஓவர்லாம் ஏன் போடுறது இல்லைன்றது வந்து பெரிய கொஸ்டின். அவர் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா 12 14 16 18 ஒரு 14 16 18 20 இதுதான் போடுறாரு. ப்ராபப்ளி ரஷீத் கான் மாதிரி எதானா அவருக்கு எதனா ஒரு பிரச்சனை இருக்கான்னு அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரஷீத் கான் வந்து என்ன பிஸ்தா போலர் இருந்தா கூட பவர் பிளேல போலிங்கே வரமாட்டார். நீங்க ஆப்கானிஸ்தானுக்கு வரமாட்டாரு, எந்த பிரான்ச்சைஸ்க்கு வரமாட்டாரு. அவரு அந்த ஃபீல்ட் ஸ்ப்ரெட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வருவாரு. அதே மாதிரி இவருக்கும் எதானா ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லப்பா நான் வந்து இந்த பின்னாடி போடுறேன்ட்டு. நான் கேட்கட்டமா ஆன்சர் யுவர் क्वेश्चन. நீயே கரெக்டா சொல்ல. இந்த ஹர்ஷல் பட்டேல் வந்து பார்த்தோம்னா நீங்க சொன்னீங்கல்ல இன்னைக்கு ஹர்ஷல் பட்டேல் எப்படி பியூட்டிஃபுல்லா கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணான்னு. நம்ம இதே தான் நம்ம சொன்னோம். ஹர்ஷல் பட்டேல் நானும் இப்படிலாம் கமெண்ட் அடிப்பேன், அன்னிட்டு கலடா பண்ணுவேன். ஏன்னா ஹர்ஷல் டப்பேல்றவன் அவன் சும்மா வந்து 14 16 18 20 போட்டு எண்டில் விக்கெட் எடுத்து பர்பிள் பட்டேல் சொல்லியிருந்தீங்கன்னு. பட் இந்த விஷயம் நீ பார்த்தோம்னா அவன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 10 overs போலிங் போடுறான். ஃபர்ஸ்ட் 10 overs போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறான்.
Last 10 overs, last 4-5 overs, more wicket எடுக்கிறான். So he's bowling in patch. He's bowling in different stages of the game. That's why I think Harshit Patel's he's got the man of the match today. And that's why he's putting breaks on the opposition too. Yeah. I thought, but see, some of the captaincy was also brilliant. இன்னைக்கு தோனி கிட்ட இருந்து டிராவல்ஸ் ஹெட் எடுத்ததுலாம் அந்த ட்ராப்லாம் இல்ல, செம்ம ட்ராப் நானி சார். ஆக்சுவலி அது நேரா ஃபீல்டரை வச்சு மேக்கிங் ஹிம் ஹிட் அக்ராஸ் த லைன் போல்டா அதெல்லாம் வந்து ஆக்சுவலி பிரில்லியன்ட் கேப்டன்சி. ஹென்ரிக் கிளாசனுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஃபீல்டர் வச்சாரு முன்னாடி. ஆனா அந்த ஒரு பிக் மூமெண்ட்ஸ் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா பிகினிங் ஆஃப் த ஷோல, கரெக்டா சொன்னீங்க நானி சார். அந்த பிக் மூமெண்ட்ஸ் சிஎஸ்கே சீஸ் பண்ணல. அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ஆஃப்டர் ஹென்ரிக் கிளாசன் அவுட் ஆன அப்புறம் ஜடேஜாக்கு இமீடியட்டா நூர் அஹமட் எடுத்துட்டு வந்து ரெண்டு பக்கமும் ஸ்பின் சோக் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல பத்திரானா எடுத்துட்டு வந்து அப்பவே வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் சிஎஸ்கே சீக்கா 15 wides and no balls. நூர் அஹமட் 2 நோ பால் ஃப்ரீ ஹிட் வேற கொடுத்தாரு அவரு, அதை எஸ்கேப் ஆனாங்க சிஎஸ்கே. மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கணும் ஆக்சுவலி. பட் லெட்ஸ் கிவ் கிரெடிட் வேர் இஸ் டியூ. லெட்ஸ் கம் first to our Pizza Hut juicy-licious moment of the day. Kamindu Mendis, our catch ஒன்னு பார்த்தோம், என்ன catch அது. Definitely deserves the juicy-licious moment. But his bowling and batting சீக்கா, ஸ்ரீலங்கால நம்ம போஸ்ட் மேட்ச்ல வந்து முரளிதரன் தான் நம்மளோட ஜாயின் பண்ணாரு. முரளிதரன் சூப்பரா சொன்னாரு, ஸ்ரீலங்கால நாங்க வந்து அவர் வந்து ஒரு பிராட்மேன் ரெக்கார்ட்லாம் அடிச்சிருக்காருங்க, ஸோ எங்களுக்கு ஒரு ஹை ரிகார்ட்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ வாட் பேட்டிங் சீக்கா டுவர்ட்ஸ் தி எண்ட். ஃபேண்டாஸ்டிக். அவன் பேட்டிங் பாத்தீங்கன்னா அலட்சியமா 145 ஸ்ட்ரைக் ரேட் நானி. அவன் அலட்சியமா ஆடினான். அது ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், மீடியம் பேசர்ஸ் இருக்கட்டும், he was timing the ball very well. And in fact, because he was timing the ball very well, அந்த ஸ்டேஜ்ல அவன் அடிக்கலன்னு வச்சுக்கோ நானி, they would have got stuck also. In fact, it is a very crucial knock by Kamindu Mendis for them. Number one. Number two, he's bowling, right? Left arm spin போறான், right arm spin போறான், இப்படி கூட போடுவான் போல, going the bowling போடுவான் போல. மச்சான் என்னதான் போடுறான், left arm spin போறான், right arm அது wrist spin போடுறான், இது போடுவான். So Kamindu Mendis was brilliant today, and because of him they won the match. Actually, I'm with you, Nani. I think Kamindu Mendis should have been given the man of the match, or joint man of the match. இல்ல ஆக்சுவலா கமின்ஸ் இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னாரா அவங்க கிட்ட, கம் இன் டூ த ஜாப்னாராம். கம் இன் டூ கேளுங்க, கம் இன் டூ த ஜாப் ஃபார் அஸ் மேன் அப்படினாராம். ஆக்சுவலா ஃபேண்டாஸ்டிக்கா ரியல் கம் இன் டூ தான் அது. பிரமாதம். இன்னொரு என்ன தெரியுமா ஹரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா the way he played. அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து 62 ஆவரேஜ் வச்சிருக்காருன்னு காமிச்சாரு. அடிச்ச ஒவ்வொரு ஷாட்டும் டெஸ்ட் கிளாஸ். இட் வாஸ் நாட் வந்து ஒரு T20 பேட்டிங் கிடையாது. கவர் டிரைவ்ஸ் வந்தாலும் ஸ்வீப் ஷாட், ஹிஸ் பேட் ஸ்பீடு. சில பால்லாம் அந்த கலில எல்லாம் வந்து ஒரு ரன் தான் அடிச்சார். சில பால்லாம் அந்த பேட் ஸ்பீடு, அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் பிரில்லியன்ட்ங்க. அசெட் டு எனி டீம். அதான் நீ சொல்றதுமா, ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, கவர்ஸ் மீடா கூட 2 4 அடிப்பா தெரியுமா, பால் பறக்குது ஆக்சுவலா. ஐயோ சூப்பர்வா, பியூட்டிஃபுல். Which begs the question, why aren't SRH playing him from the beginning? இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வச்சுன்னு எப்படி பேக் பண்ணல இந்த மாதிரி ஒரு பிளேயரை? அதுதான், and that is probably one of the reasons why. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல சீக்கா, நீங்க எப்போ சீக்கிரமா ஒரு டேலண்ட்டை பார்த்து டிசைட் பண்ணி எஸ் he will be ஒரு 1 or 2 matches கொடுக்காம ஒரு ரன் ஆஃப் மேட்சஸ் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல சீக்கா, ஒரு IPL மாதிரி டோர்னமெண்ட்ல. IPL tournament, you're getting the right combination right is the most important thing. Immediate எவ்வளவு குயிக்கா உன் காம்பினேஷன் கரெக்டா கொண்டு வரியோ, உன் பேட்டிங் ஆர்டர் செட் பண்றியோ, bowling டீம் செட் பண்றியோ, அதுக்கப்புறம் எல்லாம் பேக்கப்ஸ் தான். சம் இன்ஜரினா இது 1 or 2 சேஞ்சஸ் here and there இருக்கணும். எல்லா இப்ப CSK இருக்கணும், SRH இருக்கணும், பாருங்க 9th மேட்ச் மிச்சம் கூட உன் காம்பினேஷன் சரியா தெரியும் உங்களுக்கு. You don't know what's the combination. இப்ப CSK நெக்ஸ்ட் மேட்ச் என்ன காம்பினேஷன் தெரிய மாட்டேங்குது உனக்கு. அந்த மாதிரி CSK இல்ல, ஹிஸ்டரியிலே இருந்தது கிடையாது. Number 1. Number 2, Dhoni made a very valid point. It's up to the players to perform. Players perform பண்ணா என்ன பண்ணுவான், பேட்ஸ்மேன் ஸ்கோரே பண்ணா என்ன பண்ணுவான், யார் சரி நான் தோனினே சொல்ல, எந்த கேப்டன் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் பேட்டிங்ல போய் வழிகிறாங்கடா, பொட்டலமா இருக்காங்க மேட்ச். ஈவன் மும்பை மேட்ச் அடிச்சது கூட நீ பார்த்தனா, நம்ம 159 சேஸ் பண்ணி தத்திங்க தான் 19.3 ஓவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நீ பார்த்தனா, அதுக்கப்புறம் தோனி வின்மான அந்த மேட்ச் LSGயோட 166 சேஸ் பண்ணதுக்கு உயிர் போயிடுச்சு. 165 சேஸ் பண்ணதுக்கு உயிர் போயிட்டாங்க. யாரு அங்க அந்த மேட்ச் அடிக்கிறது கூட. சோ பேட்டிங்ல எவனுமே அடிக்க மாட்டேன்றாங்க. I don't understand how is it happening like this? Everybody is batting. But
I think it is just it is a bad yeah, it is they've had a bad auction, Chika. அதுதான் உண்மை, Chika. பட் அனி In hindsight, it's much easier to say it now. But the truth is, இப்போ பார்க்கும்போது T20 cricket, the way it is played today, and the game has changed, Chika. Game has become faster. இன்னும் கொஞ்சம் டைனாமிக் ஆயிருக்கு கேம். அந்த டைனாமிசம்ல சிஎஸ்கே ஆர் ஸ்லைட்லி ஸ்டக் பிஹைண்ட் தி ஓல்ட் வேஸ். பட் எனக்கு என்ன பிலீஃப்னால நானி சார், சிஎஸ்கே ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசி ஓவர் த இயர்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. They'll come back stronger whenever they have a very poor season. Last year was not a poor season. Even though CSK did not qualify, அவங்க last gameல they did not qualify because of that one ball change. Yachdayal. So அதனால தான் CSK didn't qualify last year. So last year I would not I'm sure you guys will agree with me. It wasn't a bad year. இது வந்து one of the years like 2022 இல்லாட்டி 2020க்கு நடந்த மாதிரி அந்த மாதிரி இது one of the years, and history has shown CSK will always learn from their mistakes, Chika. அதுல they are already learning. நான் பாசிட்டிவ்ல நான் பாப்பேன், Chika. என்ன மாதிரி பாசிட்டிவ்ல பாப்பேனா, ஆல்ரெடி இவ்வளோ சேஞ்சஸ் இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஹிஸ்டரியில பண்ணது கிடையாது. நீங்க போய் எடுத்து பாருங்க. 22 பிளேயர்ஸ் ஆல்ரெடி பிளேட் ஃபார் சிஎஸ்கே, Chika. 25 பிளேயர்ஸ் ஸ்குவாட் தான். So 20 பிளேயர்ஸ் மேல ஆடி இருக்காங்க சிஎஸ்கே. So they have tried out all combinations. அவங்க முன்னாடியே யோசிச்சாங்க, காலிடா இந்த சீசனு நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்கு இப்போ ட்ரை பண்ணலான்னு. ஐ அம் வெரி கான்ஃபிடென்ட். இப்பவே எம்எஸ் தோனி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் இயர் இட் வில் பி a different story. அனி இந்த சீசன்ல இல்ல ஒரே இல்ல சிக்கா, நான் என்ன சொல்றேன், இந்த பாசிட்டிவ்ஸ்னு சொல்றேன்ல, டெஃபினெட்லி தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். நீங்க இமேஜின் கான்வே கமிங் பேக், ருத்துராஜ் becoming fit, Matre at the top, Brevis, then Dubey. Suddenly, this top 5, solid top 5 இருக்கு. And already the bowling is good. Bowlingல நீங்க பாத்தீங்கன்னா 4 நல்ல bowlers எப்பவுமே இருக்காங்க. கண்டிஷன்ஸ் நல்ல ஃபேவரபிள் வந்து 5 நல்ல bowler இருக்காங்க. ஸோ அண்ட் இப்போ நீங்க வந்து திருப்பி ஆனா லீட் யார் பண்ண போறா, திருப்பி ருத்துராஜ் தான் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் எம்எஸ் தோனி நெக்ஸ்ட் சீசன் ஃபிட் ஆயிட்டார்னா ஓகே, தட் இஸ் ஓகே. பட் இருந்தாலும் த பாசிட்டிவ்ஸ் ஆர் தேர். வன்ஷ் பேடி இன்னும் நம்ம ட்ரை பண்ணல. ஸோ வன்ஷ் பேடி அவர் என்னமா கட்சியில் அவர் பயங்கரமா, இப்ப நம்ம மாத்திரையை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு. அவர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி மாத்திரையே இருந்தாருன்னா, இந்த மாத்திரையே பயங்கரமா இருக்கு, அந்த மாத்திரை இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ நம்ம டீம் மாத்திரை இன்னைக்கு நானி சார் இன்னைக்கு மீட் பண்ண நானி சார் அவர் ஆக்சுவலி இன்னைக்கு வன்ஷ் பேடி மைக்கேல் ஆசிய மைக்கேல் ஆசிய போய் பார்க்க போயிருந்தாங்க. மைக்கேல் ஆசி ஆக்சுவலி வன்ஷ் பேடியோட நின்னுந்தாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. Vansh Bedi is waiting for his turn. He is very close அப்படின்னு சொன்னாரு மைக்கேல் ஆசி. So we might see him. நீங்க சொல்ற மாதிரி he is very close to making it to the level. Bedi நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவான், ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவான். இனிமே சிஎஸ்கேல எல்லாம் போறோம், இந்த துபாய் எல்லாம் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கலாம் நினைக்கிறேன். போர் துபாய்ல உட்கார வச்சுட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, நீ இம்பாக்ட் பிளேயரா இருந்தா இம்பாக்ட்லயே உள்ளே உட்கார்ந்து சொல்லிட்டு போர் இம்பாக்ட்லாம் இம்பாக்ட் ஒன்று வரல, நீ போலிங் போட மாதிரின்ற பேட்டிங் பண்ண பேட்டிங் அவ்வளவு வரல இல்ல சிக்கா, தப்பு பண்றாங்க சிக்கா. அங்கதான் நீங்க கரெக்டா இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா, இம்பாக்ட் பிளேயரா யூஸே பண்ணக்கூடாது சிக்கா. டூபே அவர் ஃபுல் 20 ஓவர் மேட்ச் ஆடணும் சிக்கா. அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போலிங் போட சொல்லுங்க. சத்தியமா நான் இது சொல்றேன் சீக்கா, சாம் கரனோட இன்னைக்கு போட்ட சாம் கரனோட 2 ஓவர்ஸ் வந்து நீங்க டூபே கிட்ட இருந்து வாங்கலாம் சீக்கா. அது நான் டெஃபினட்டா சொல்றேன். விக்கெட் அவருக்கு அந்த விக்கெட் டேக்கிங் லக் வேற இருக்கு டூபேக்கு எப்பவுமே இன்டர்நேஷனல். நான் இது வந்து 5 மேட்ச் முன்னாடி சொல்றேன், ஏன் அவனை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணி அவன் 11 ஆடுறீங்க, ஒரு ஃபீல் மேட்ச் கிடைக்கும். Travis Head also is losing out that way. I'm telling you something. Yes. Travis Head 11 ஆடணும். Travis Head 11 ஆடினாதான் அந்த ஃபீல் ஆஃப் மேட்ச் ஃபீலிங் இருக்கும். சும்மா உள்ள உட்கார பேட்டிங் மட்டும் பண்ண வர. You see, you are understand one thing. Cricket viewers புரிஞ்சுக்கோங்க, யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் பாக்குறது புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் இன்வால்வ்மெண்ட் மென்டலி இருக்கணும். நீ சும்மா நீ வந்து ரிசர்வ் உட்காந்து நான் மென்டலி இருக்கவே முடியாது, ஃபீல்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் போய் பேட்டிங் ஆடணும். ரோஹித் சர்மாவே 5 ஓவர் முன்னாடி வந்துடுறாரு இப்பெல்லாம். அந்த முதல்ல உள்ள உட்கார்ந்தாரு. 15th over 14th over he comes inside. Nani sir and Rohit Sharma spoke about it also. Nani sir அவர் சொன்னாரு, இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் நல்லா இருக்கு வெளில இருந்து பாக்குறதுக்கு, ஆனா டிஃபிகல்ட்டி ஸ்ட்ரெயிட்டா போய் பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டப்பட்டேனா for 3-4 மேட்சஸ் ஆச்சுன்னு அவர் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது அந்த இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ
ஃபியூ மேட்சஸ்ல வந்து அவரோட ஃபார்ம் பேடா இருக்கும்போது அவர் சொன்னாரு, இட் டுக் மீ a little டைம் டு அட்ஜஸ்ட் பண்றது, அது ஈஸியே கிடையாது ஸ்ட்ரெயிட்டா போய் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சே மும்பை இந்தியன்ஸ் வந்து 16th ஓவரே வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூலை யூஸ் பண்ணி ரோஹித் சர்மா உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. சிவம் டூபே மஸ்ட் பி போலிங் சிக்கா. இந்த 2 overs நீங்க சாம் கரன் கொடுக்கறதுக்கு யூ கேன் கெட் இட் அவுட் ஆஃப் சிவம் டூபே இட் செல்ஃப். அதுக்கு நீங்க இத ஃபாரினர்ஸ் ஆட வேணான்றேன். இவன் ஃபாரினர்ஸ் எல்லாம் வெத்தா இருக்காங்க, செம வெத்தா இருக்கான். 100 10 ஓவர் 10. ஸோ ஓவர் 10 100 10 அவன் சாம் கரன் பூ போட்டாலும் வர மாட்டேங்குது. இந்த ஓவர் 10 100 10 வாங்க, அவங்கள வீட்டுக்கு அமிச்சியப்பா, உன் பைசா வச்சு நீ வீட்டே இருக்கப்பா, நீங்க பார்த்தா அங்கே இல்ல ஹோட்டல் வேடி பார்த்து நான் ஹோட்டல் உட்காந்து மேட்ச் பாருங்கன்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்களே. நீங்களாம் வாங்க வேணாம், எங்களுக்கு வன்ஸ் பேடி ஆண்ட்ரே சித்தார்த் நாங்க முழுக்க இந்தியன்ஸ் வச்சு ஆடிக்கணும், அந்த மாதிரி பண்ணணும் பெஸ்ட். ஏன்னா இந்த மாதிரிலாம் வேலைக்கே ஆகாது இந்த மாதிரி காம்பினேஷன்லாம். ஆனஸ்டா ஃபாரினர் ஆடணும்னு ஆடவே வேணாம். யூ கேன் ஆல்வேஸ் பிளே வித்அவுட் ஃபாரினர். 10 ரன் ஒழுங்கா போட்டு வச்சுக்கோங்க, எல்லாம் தூக்கிடுங்க அவனையும். போறோம் 10 ரன் சொல்ல போறோம். லெட்ஸ் அன்சுல் கம்போஜ் வெரி இம்ப்ரெசிவா இருக்கான். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வச்சு ஆடுங்க. மாத்ரே, அன்சுல் கம்போஜ், ஆண்ட்ரே சித்தார்த், வன்ஸ் பேடி. ஏடா ஸ்ரேஷ் கோபால் லெக் ஸ்பின்னர், நல்ல லெக் ஸ்பின்னர் இருக்காடா, அவனை வச்சு ஆடுடா. சீக்கா ஜிடி வந்து 2 ஃபாரினர் வச்சு ஆடிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸ். பட் இருந்தாலும் ஜஸ்ட் 2 ஃபாரினர்ஸ் 4 தமிழ் பசங்க ஆடுறாங்க மேட்ச் ஆஃப்டர் மேட்ச். Never before. 4 பேரு. Actually 3 foreigners chica. Actually 3 foreigners Nani sir. Rutherford வந்துறாரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள. வராரு. பட் ஸ்டார்டிங் 11ல 2 பேர் வச்சுன்னு போறாங்க. அத்தர இன்னொன்னு 4 தமிழ் பசங்க ஆடி எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கலாம் ஆடின பீரியட்லயே எனக்கு தெரிஞ்சு அணி 4 இன்ன டீம் அஸ்வின் அப்புறம் நீங்க லாஸ்ட் டைம் அதான் நானி சார் லாஸ்ட் டைம் 4 தமிழ்நாடு cricketers played in the same team. Correct. That team went on to win the IPL. Correct. 2010 Badri 2010 2011 yeah 2 வருஷமும். So அது சூப்பர் டு see ல GT கிட்ட இருந்து, அது without a doubt. But anyway points table போடுங்க ப்ரொடியூசர். இதனால என்ன நடக்க போகுது? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு glimmer of hope சீக்கா. நீங்க வந்து MI and CSK will come up அப்படின்னு சொன்னீங்க. CSK காலி அந்த week of that important week. CSK was only playing 2 matches, Chika. They lost both the games and now they are completely out of the title race. CSK idhukku mela vandu just playing for pride and playing for imagine those 2 matches how crucial it is. In the 2 matches and then 4 matches the win பண்ணி Mumbai Indians நேரா 5 wins போயிட்டாங்க. CSK 2 match win பண்ணிருந்தாங்க. They would have gone to 4 wins. They would have been in the fray for all you know. Yes, you never know. அதுதான். ஆனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்போ பெட்டர் பொசிஷன்ல இருக்காங்க. ஹேவிங் செட் தட் அவங்களுக்கும் வந்து 0.1% தான் இன்னும் கூட, because they still have to win their next 5 games. But at least ஒரு glimmer of hope. Last 4 teams are going there. Last என்னோட opinion points பார்த்தா KKR Anani the last 4 teams may going there. KKR going there, Sunrisers team going there, RR going there, CSK going there. கரெக்ட். சன்ரைசர்ஸ்க்கு என்ன டஃப்னா அவங்க ஆட போற டீம்ஸ் எல்லாமே வந்து டாப்ல இருக்கிற டீம்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற டீம்ஸ் எதுவுமே ஆடல. இன்ஃபேக்ட் அதுல பாத்தீங்கன்னா அவங்க டாப் 4ல இருக்கிற 3 டீம்ஸ் ஆடுறாங்க. சோ அதுவும் வந்து அதுல சில மேட்சஸ்ல ஹைதராபாத்ல ஆட போறது 2 மேட்ச் தான் ஆடுறாங்க, மத்ததான் வெளில போறாங்க. சன்ரைசர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு நல்ல டீசன்ட் ஃபினிஷ் பண்ணலாம். நானி சார் ஜஸ்ட் ஒரு தாட் சீக்கா. நானி நீங்க ப்ரொடியூசர் நீங்க பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துடலாம். நீங்க சொல்றது absolutely right, but isn't that an opportunity சீக்கா? ஏன்னா நீங்க டாப்ல இருக்கிற டீம்ஸ் அடிச்சீங்கன்னா தான் they will not gather points. அப்பதான் நீங்க வந்து உங்களோட நெட் ரன் ரேட்டோட அவங்கள கேட்ச் பண்ண முடியும். So I'm not saying Sunrisers Hyderabad are going to do what RCB did last year. அது வந்து close to impossible. Really நிஜமாவே நீங்க பாத்தீங்கன்னா சீக்கா, what RCB did last year was actually a miracle. 6 out of 6 last 6 win பண்ணி qualify ஆறுது. So now only SRH have the chance to do it, Chika. Can they do it, Chika? That is my question to you. SRH unfortunately they have the batting power, but the batting power is not consistent. இந்த மாதிரி batting power ஆனா வேலைக்கே ஆகாது. டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு கூட பாரு என்ன கனாமனா சுத்தினா மாதிரி. எதுக்கு அந்த மாதிரி சுத்தணுமா? அவனோ இன்டர்நேஷனல் பிளேயர் ஆஃப் கிரேட் குவாலிட்டி, இப்படியா சுத்தணும்? ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் டவுன் வரைக்கும் ஆட முடியாதா? எஸ் யூ கேன் டேக் கால்குலேட் ரிஸ்க் இருக்கு. பட் எவ்வளவு சுத்தி தான் மாதிரி டிராவிஸ் ஹெட் ஒரு அன்சுல் கம்போஜ் அவர் பேச்சுக்கு சொல்ல வர்றாரு. ஓகே, அண்ட் அதே மாதிரி அபிஷேக் சர்மாலாம் will be inconsistent with this kind of approach. Let's be very clear. And Travis said over Asutara. Ishan Kishan played very well today. I like Ishan Kishan today.
But if they are able to get those runs, but bowling தான் எனக்கு அவங்களோட bowling தான். ஹர்ஷல் பட்டேல எப்படி எடுக்க போறாங்க, என்ன மாதிரி bowling எடுத்து பண்ண போறாங்க, எப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். Bowling is a big let down for SRH. Today they bowled well, but overall பார்த்தா இந்த டோர்னமெண்ட்ல bowling is a very weak bowling attack. ஆக்சுவலா அனி இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி டர்ன் அரவுண்ட் பண்ணோம்னா மோர் than the batting it is the bowling which can do it. நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, ஏன்னா பேட்டிங் எவ்ரி மேட்ச், அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் மேக்கர் இருக்கிற டீம்ல வந்து எவ்ரி மேட்ச் கிளிக் ஆகாது. இங்க கிளாஸ் ஹெட் அவுட் ஆனாங்கன்னா போலிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லா மேட்ச் ஹைதராபாத்ல ஆடல. ஸோ இவங்க போலிங் வந்து அந்த அளவுக்கு பெனிட்ரேஷன் வந்து இஸ் லேக்கிங்னு எனக்கு தோணுது. நானி சார், ஆர்சிபி வித் தட் bowling attack last year they won 6 out of 6. ஸோ நான் ஏன் அது சொல்றேனால நானி சார், அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால the batting can still win you matches. And இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா for all you know, Rahul Chahar is a good bowler. He can bowl good leg spin. அவன் வந்தான், அன்சாரி, அவன் சார், கமிந்து மெண்டிஸ், 3 பேர் காம்பினேஷன்ல வந்தான்னு வச்சுக்கோங்க. They can have a good potent bowling attack. Probably they can drop one of the medium paces. யாரா வேணா drop பண்ணிக்கலாம். Shami looked good, Chika. They have a positive today. Shami, yes, he gave runs. Definitely on the boundary. Achar Ayush Matri. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஷம்மி கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு பழைய ஷம்மி மாதிரி இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் பால்ல எடுத்துட்டு போனது. I'm not saying SRH are going to do 6 out of 6, but a glimmer of hope இருக்கு அவங்களுக்கு. Having said that, it is very very difficult, guys. What RCB did last year. பாரு அனி, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் பார்த்தா இந்த மேட்ச் எப்படி தெரியுமா இருக்க போகுது அனி? 8 மேட்சஸ் வின்லாம் குவாலிஃபை ஆகுது அனி. நீ பாரு ஆல்ரெடி அவன் 6 மேட்சஸ் வின்ல இருக்காங்க. 8 மேட்ச் 6 மேட்ச். இப்ப நாளைக்கு வந்து KKR பஞ்சாப் ஆடுறாங்க. KKR பஞ்சாப், என்னோட ஒப்பீனியன் பஞ்சாப் போட்டு பொசுக்கிடுவாங்க KKR நாளைக்கு. ஆமா, ஆப்வியஸ்லி பஞ்சாப் will beat KKR நாளைக்கு என்னோட ஒப்பீனியன்ல. KKR ஒன்றரை சைடு போலிங், அவங்க KKR பேட்டிங் கிடையாது, bowling கிடையாது, ஃபீல்டிங் கிடையாது. அவங்க KKR இதுக்கு மேல என்ன சீக்கா bowling, என்ன bowling attack சீக்கா. அது வைபவ் வரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், என்ன அணினா நீ பாரு அணி. அவங்க தோத்துது அவங்க bowlingனால கிடையாது. அவங்க bowlingனால தான் 111 ஆல் அவுட் எடுத்துற. அவங்களால பேட்டிங் அடிக்க முடியல சீக்கா. என்ன சீக்கா நீங்க சொல்றீங்க? பஞ்சாப் வந்து ஜெயில் பிரேக் 111 ஆல் அவுட் ஆயிட்டு ஜெயில் பிரேக். அன்னைக்கு வந்து கேவலமான பேட்டிங் ஆடினாங்க, அதை வின் பண்ணாங்க. நீங்க வந்து இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் bowling அட்டாக்ஸ் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து KKR தான். யூ காட் வருண் சக்கரவர்த்தி, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பின்னர். சுனில் நாராயண் ஈவன் அவருக்கு ஒன்னும் bowling ஒன்னும் போல, இன்னும் நல்லா போட்டுட்டு இருக்காரு. வைபவ் வரோரா செம்மையா போடுறாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா செம்மையா போடுறாரு. ரசல் வந்து bowlingல ஓகே சரியா யூஸ் பண்றது இல்ல. So அவங்களுக்கு they've got a decent bowling attack and batting yes அவங்களுக்கு பேட்டிங் ஓபனிங் பேட்டிங் நீங்க சொல்லுங்க. பேட்டிங் கேஸ் பேட்டிங் அவங்களுக்கு. அவங்க என்ன ப்ராப்ளம்னா, அந்த ரகுவன்ஷி இஸ் a brilliant player at number 3. இந்த ரஹானே கேப்டனா போடுறாரு. போன மேட்ச் ரகுவன்ஷி நம்பர் 9 வரான்டா. அநியாயம், புரியவே எனக்கு. ரகுவன்ஷி தான் மெயின் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு. அவங்க ஓப்பனிங் அடிக்க மாட்டேன்றாங்க. அவங்க யாரெல்லாம் காலி மிடில் ஆர்டர் அடிக்க மாட்டேன்றான். வெங்கடேஷ் அடிக்க மாட்டேன்றான். நம்மளோட பிங்கு அவனும் அடிக்க மாட்டேன்றான். எல்லாம் காலி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க உட்காந்து? ரகுவன்ஷியை ஓபன் பண்ணணும். நான் அது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எதர் ஓப்பனிங் ஆடுங்க, இல்லாட்டி ராணே ஓபன் பண்ணி ரகுவன்ஷியை 3 ஆடுங்க. சுனில் நரேன் தி ஓப்பனர் இந்த வருஷம் இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் அடிச்சாரு. பட் இட் ஹாஸ் நாட் ஒர்க்ட் அவுட் திஸ் இயர் ஃபார் தெம் as much as how it worked out last year. So Nani sir, having said that, Chika ரொம்ப டயர்டா இருக்காரு. So we'll go straight to the prediction, Nani sir. Who's going to win tomorrow? KKR versus Punjab. இது கல்கட்டால நடக்கிறது. எனக்கு என்னமோ நான் ஐ அம் கோயிங் வித் கொல்கட்டா. சோ கல்கட்டா வந்து வித்தார்ல நீங்க பேட்டிங் சரியில்லை. நீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா மேபி டிகாக் அண்ட் குர்பாஸ் ட்ரை பண்றாங்க. குர்பாஸ் ஒரு மேட்ச் தான் கொடுத்திருக்காங்க. So Gurbaz is a very good player. Probably tomorrow Gurbaz will come good. Then once at the start la nalla vandaduna, then probably their batting will click. அவங்க ஒரு ஸ்கோர் ஆன் போர்ட் டெஃபினெட்லி. The problem கேக்கறனா tough inment bowling எல்லாரும் bowling batting பண்றடே ரஹானே. அவங்க பேட் பண்ணா they depend total with their bowling. அத பண்ண மாட்டேன்றாங்க. இது என்ன புரியவே இல்லைன்னா டாக்டிக்ஸும் பாதி கேப்டன் டாக்டிக்ஸும் புரியவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டானா பெரிய பிஸ்தா நினைச்சிட்டு இருக்காங்க. Every time they cannot just take bowling and just keep on winning like that. No, you can't do that. Once a par match end of the day, today also if only had scored once up, the CSK scored once only 180, CSK would have won today.
Yeah, but still today was chasing was better option Chika. Dew வந்து செம ஃபேக்டரா இருந்தது இன்னைக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பால் ரீப்ளே நீங்க பாத்துருந்தீங்கன்னா நூர் அஹமட் அப்படி போடும்போது கையில இருந்து அப்படியே பால்ல வாட்டர் இருந்து வந்து தண்ணி போகுது. அதுல ஆமா. இந்த bowling So போட்டது பெரிய விஷயம். ஆக்சுவலி கரெக்டா சொன்னார் நானி சார். இந்த டியூ ஃபேக்டர் வச்சு சிஎஸ்கே புல் த மேட்ச் பேக் டீசென்ட்லி. பட் யா சீகா யூவ் கான் ஃபார் அ பஞ்சாப் வின். நானி சார் யூவ் கான் ஃபார் அ கேகேஆர் வின். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மேட்ச் ஆக்சுவலி ப்ரெடிக்ட் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஸோ ஐ கோ டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா ஆகணும்னா கேகேஆர் வின் பண்ணோம். பட் ஐ திங்க் பஞ்சாப் வில் வின்னு தோணுதுங்க. ஈவன் ஐ ஃபீல் பஞ்சாப் மைட் ஜஸ்ட் புல் இட் ஆஃப் நானி சார். ஐ டோன்ட் நோ வை ஸ்ரேயஸ் ஐயர். யா பட் ஐ வாண்ட் கேகேஆர் டு வின். நிஜமாவே என்ன கேகேஆர் வின் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டாப் 4 வந்து டிசி, ஆர்சிபி, எம்ஐ. சோ எஸ்ஆர்ஹெச் நான் சொன்னேன் அது வராது இனிமேல் தெரியல வரதுக்கு ஒரு அவுட் சைட் வந்ததுன்னா தூள் இல்லை எனக்கு. சிஎஸ்கே போயிட்டு சிஎஸ்கே அவுட். நான் அந்த 5 டீம்ஸ் சொன்னேன். அந்த 5 டீம்ல சிஎஸ்கே காலி. சோ இப்ப சிஎஸ்கே காலினால மீதி 4 டீமாவது வருதான்னு பார்க்கலாம். அவ்வளவுதான். Okay. Chika, thank you so much. Late in the night. Nani sir, thank you so much. Guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Equitas. Don't forget to check out Pizza Hut. Click on the link in the descriptions below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.